இன்றைக்கி நம்ம சுபி மைக்ரோ சமையலில் புதுசாக ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் என்ன வந்திருக்குன்னா, ஸ்ட்ராங்கான மசாலா டீ, சுவையான தேங்காய் சட்னி, மெது உளுந்த வடை. ஃபஸ்ட்டு வந்து மசாலா டீ செய்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே இடித்து வச்சுக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து தண்ணி நல்லா சுட்டுருச்சு. இதில் வந்து நம்ம இடித்து வச்ச பொருட்களெல்லாம் போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். அதுக்காக நம்ம மூடி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆவி வந்துருச்சு. நல்ல பபிள்ஸ்லாம் வருது பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா சூடாயிட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் தேயிலை போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்காசன் கொஞ்சம் இறங்குது. லைட்டாக கொதிக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் நல்ல டிக்காசன் இறங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 டம்ளர் பால் ஊற்றிக்க போகிறோம். பால் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். இப்போ வந்து பால் அடுப்பில் வச்சுருக்குறோம். இதுக்கு இடையில நம்ம வடைக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். உளுந்தை வந்து ஊற வச்சு எடுத்துருக்குறோம். அதை இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த உளுந்து கூட கொஞ்சம் அரிசி போட்டுக்க போகிறோம். அரிசியை நான் ஊற வச்சு தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்படி கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் வடைக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பால் கொதிச்சிருக்கும். இந்த பாருங்கள் கொதிக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்த மாவு, கொஞ்சோண்டு சீரகமும் மிளகும், அது போக பச்சை மிளகாய், அது போக சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உப்பு. இப்போ வந்து மசாலா டீ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இப்போ இறக்கிற வேண்டியதான். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற உளுந்த மாவு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பொடி வெங்காயத்தை போட்டுக்கணும். கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பொரிகடலை, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூண்டு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் வந்து சூடாயிட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோங்க சட்னியை அரைச்சி வச்சுருந்ததை போட்டு தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோ அரைக்கும் போது வந்து நம்ம உப்பு போடலை, அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இப்போ சட்னிக்கு அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ வடைக்கு ஒரு சட்டியை காய வச்சு அதில் எண்ணெய்
இப்போ வந்து ஒரு கரண்டியில் இப்படி அந்த வடைக்கு அரைச்சி வச்சிருந்த மாவை வந்து இப்படி வச்சு அதில் ஒரு ஓட்டை போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வடையை போட்டு எடுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ இந்த வடையை போட போகிறோம். ரெண்டு டீஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. நம்ம போட்டு வச்சுருக்கிற மசாலா டீ வந்து இப்போ இதில் ஊற்றிக்க போகிறோம். ஸ்ட்ராங்கான மசாலா டீ, சுவையான சட்னி, மெது உளுந்த வடை ரெடி. டீ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. மெது வடை எப்படி இருக்கு? சூப்பராக பஞ்சு மாதிரியே இருக்கு. குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சுபி மைக்ரோ சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம்.